ஸோ ஹாய் கேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் விலாக் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜமுனாமுத்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக விலாக் எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஸோ இங்கே வந்த பிறகு தான் சரி ஒரு ஐடியா ஓகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வந்த ரூட் எதுவும் கவர் பண்ணல. நான் ஆக்சுவலாக செட்டப் பண்ணி எடுத்துகிட்டு வரல, மோட்டோ விலாக் செட்டப் பண்ணி எடுத்துகிட்டு வரல. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு இப்படி தாங்க இருக்குது. அங்கே வந்து பார்க்கிங்க இதை சுற்றி பார்க்கிங் தான், எங்கன்னா வண்டி ஓட்டலாம். இதுதான் என்ட்ரன்ஸ், இப்படி தான் போகுது போட்டிருக்கானுங்க. நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி படிச்சுக்குவாங்க. சரி கடை இருக்காங்க. ஃபால்ஸ் எங்கே என்னான்னு சொல்லி எங்கே கம்மி இவன் ஆண்டி இவன் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கான். வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கான். இப்போ பேஸ் ரேப் பண்ணி என்ன ஸ்னேக்கு மரம்டா பெயிண்ட் வச்சிருக்கானுங்க. தூரத்துலேருந்து பார்க்க தான் வேறு எதுவும் மாதிரி இருந்துச்சு. நீர்வீழ்ச்சிகள் ஃபோன் கட்டுறா சாம் உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? சாம் அப்படியே குச்சிட்டு அப்படியே மேலே வந்துடுறா. டேய் அதை பார்த்தா உனக்கு எந்த ஆங்கிள் பாண்டா மாதிரி இருக்கு. சொன்னா சொல்லலாம்டா. சாம் அங்கே போய் உக்காரா. இது வேண்டாம் உக்கார பார்த்துக்கலாம், அதெல்லாம் எதுவும் இல்லை. வந்து வரும் இந்த ஃபால்ஸை பார்த்து அபவுட் 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் மேலே வந்துருப்பேன் தெரிஞ்சு. நம்ம இங்கே வந்து ஏண்டா இந்த ஃபால்ஸ் என்னடா இருக்குது ஒன்றுமே இல்லைடா. நான் எங்கடா கூப்பிட்டு வந்தேன் எல்லாம் போகிறேன். ஏய் வா இங்கே போய் எனக்கு ஃபால்ஸே இந்த இடத்துல வரணும். அங்கே இருக்குது வா. எங்கே இல்லை ஒன்றும் இல்லை. ஏய் இது ஃபால்ஸ் ஆரா? இது ஆமாடா அதான் ஃபால்ஸ். ஒழுங்காக சொல்லு ஃபால்ஸ் ஆகுது. தண்ணி இருக்கா ஃபால்ஸில்? தண்ணி இருக்கா? இந்த ஃபால்ஸில் ஃபர்ஸ்ட் தண்ணி வருமா? வரும். ஒரு நம்ம தான் இடத்துல தண்ணி வரலையோ? இல்லைடா இப்போ போடாடி நம்ம தப்பாக வந்துட்டோம்டா. கீழே போனால் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னே தெரியும். இப்போது நம்மளுக்கு வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறது வந்து விளாகர் புவனேஷ் தான். ஆமாம் நான் விளாகரே கிடையாதுடா. எதாக இருந்தாலும் அவன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஆமாம் சொல்லிடு, எல்லாத்தையும் சொல்லிடு. இன்னும் கூப்பிட்டதே இவன் தான் எல்லாரையும். இன்னைக்கு வந்து அக்டோபர் 2 சரி லீவு, ஒரு நாள் தூங்கலான்னு பார்த்தா கூட்டம் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கணும். நம்ம காந்தி நாட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா? இவ்வளோ சரி ஏன்னா 2 விஷயம் சொல்லு ஏன்னா 2 விஷயம் சொல்லு. காந்திக்கு வந்து 2 ஒய்ஃபுக்கு மேலே சொல்கிறானா? 2 ஒய்ஃப் மேலே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இவனை தான் வச்சுக்கினேன். இவனை நம்பி இந்த இடத்துக்கு வேற வந்துக்கிறோமே. டேய் இதரா நம்பி இவ்வளோ இடத்துக்கு வேற வந்துக்கிறோமே. சரியா வேற கூப்பிட்டு போகிறான் இப்போ உள்ள. ஆடா போகலான்னு நீ ஆடு. உங்கள் அம்மா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்றேன். ஆண்டி திருவண்ணாமலைக்கு வந்து நான் அவங்க பையன் வேலூர் வந்து இப்போ. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேயே வீடியோ எனக்கு தெரிஞ்சு காமிச்சர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ எடுக்க இனிமேல் போக தான் இருக்கணும். ஸோ நான் அதை வந்து இங்கே போட்டுடுறேன். அந்த ஃபால்ஸு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ இல்லை, ஆனால் அங்கே நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. அதுக்குள்ளே போகாதான்னு எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டுருக்கானுங்க இப்போ. ஸோ எங்கேயாச்சும் ஏதாச்சும் தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் தண்ணி ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி நாங்கள் வந்த டைம் அப்படியே என்னன்னு தெரில, ஆனால் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்க நான் வந்து உங்களுக்கு கேமரா பின்னாடி வந்து காட்டுறேன். ஆதி நீ ஏன் நான் இந்த ஃபால்ஸை பற்றி 2 வார்த்தை பேசிட்டு போ. பேஸ்டா ரோடு. ஆமாம் இவ்வளோ தூரம் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. அப்புறமா நீங்கள் வந்து வர வேணாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கோங்க. ரீல்ஸில் ஜமுனாமுத்து ஃபால்ஸ் இப்படி அப்படியும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோ இவ்வளோ தான் இருக்குது ஃபால்ஸ். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம தான் பார்த்துப்போம். லைட்டாக வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதோ பார்த்துக்கோங்க. சாம எப்படி இது ஃபால்ஸு? நல்லா இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. தண்ணியே இல்லைங்க, சுத்தமாக தண்ணி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இங்கெல்லாம் தண்ணி அடைச்சிச்சுன்னா வேலைக்கே ஆகாதீங்கன்னா வரவே முடியாது. சரி வாங்க போகலாம். இவ்வளோ தாங்காச்சு இந்த ஃபால்ஸை சுற்றி அமையதை பார்த்துவாங்க. பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆழமாக இருக்குவாங்களா? ஆமாம் அங்கே போட்டிருக்காங்க, இதை போட்டிருக்காங்க பாரு.
ஆமாம். ஸோ கைஸ் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வந்துச்சா ரொம்ப டேஞ்சர் தான். நடக்கும் போதே பார்த்து நடக்கும். ஏன்னா அங்கங்கே தான் படிக்கட்டு இருக்குது. சுமித்தி இடம்லாம் வழிக்குது லைட்டாக, வழிக்குது நல்லாவே வழிக்குது, லைட்டாலாம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நான் ட்ராவல் பண்ணி வந்தோம். காலைல ஏஞ்சி கிளம்புனது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி உங்களுக்கு வந்து அதை நான் கிளியராக சொல்கிறதுன்னு தெரில. ஒர்த் இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கான் போடாதி வழுகுதுடா. ஸோ கைஸ் ஆனால் வழியெலாம் வேகாதாங்க இருக்குது. நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக போனோம். ஒய்யாட அவன் சாம கூப்பிட்றடி. வாடா. காலைல சீக்கிரமாக ஏஞ்சி கிளம்பி வந்தால் செம்ம விருப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ தண்ணியெலாம் இல்லை. ஆனால் செலவுக்கு இல்லை. நான் அதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தா ஒன்றுமே இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. எல்லாமே ட்ரைனேட் இருக்குது. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த இடத்துக்கு. இதுக்கு மாதிரி நானும் வந்ததில்லை. ஸோ சும்மா அப்படியே ஒரு வ்ளாக் எடுத்து போடலாமே, இது யாருன்னா ஜமுனாமுத்து ஃபால்ஸ் வந்தீங்கன்னா யூஸ் ஆகும் இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் வந்த டைமில் வந்து தண்ணி இல்லை. மேபி நீங்கள் வந்த டைமில் வந்து நிறைய தண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ செம விருப்பாக இருக்குது, சுத்தமாக தண்ணி இல்லை. இருங்க அப்படியே பேக் கேம் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதுதான் ஃபால்ஸ். இங்கே இல்லாமா? இங்கெல்லாம் இருக்கும், ஆழமாக தான் இருக்கும். ஒரு பாரு எப்படி இருக்கார் பாரு, தெரில இவ்வளோ ஆழமாக இருக்கும்னா. ஸோ இதாங்க இந்த வியூ பாயிண்ட்டு. இங்கே தான் நின்று பார்க்க முடியும். குளிக்கிறதுனா அப்படியே அங்கே போய்க்கலாம். அங்கே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் வருது. அதோட அந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று பெரிய வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து பக்கத்தில் அந்த சைடு, அந்த பெரிய கடை இருக்கல, அதுக்கு பின்னாடி வந்து அந்த சைடு இருக்கும் போல். ஆமாம், அந்த சைடு இருக்கும். அந்த சைடு போனீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ சும்மா அப்படி நின்று பார்த்துக்கலாம். இங்கே நின்று பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் ஃபாகியாக இருந்துச்சுன்னா, இல்லை மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னு தான் நல்லாயிருக்கும். ஆனால் வெயிலாக இருந்தால், ரொம்ப வெயிலாக இருக்கா, தீஞ்சு போய் காஞ்சி போய் கிடக்கிறோம் எல்லாருமே வந்தவங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் இருக்குன்னு காமிச்சிருப்பேன். ஸோ நம்ம வந்து கிளம்புவோம். தண்ணி இல்லாமல் தயவு செஞ்சு வராதிங்க. இங்கே தான் தண்ணி ஆகணும். அன்ப்ரிப்பேர்டாக வராதிங்க எங்களை மாதிரி. ஏன்னா காலையில் ஆஃப்டர் மாதிரி சொல்கிறாங்க கிளம்பும் போது சும்மா போயிட்டு வரலாம்டா அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வராதிங்க யாரும். சுத்தமாக முடியல. எல்லாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரிப்பேர்டாக வாங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் பார்க்கணும் வந்தீங்கன்னா லைட்டாக டிஸப்பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே வாங்க. ஏன்னா என்னை பார்த்தாலே தெரியும், அங்கங்கே வழி போகுது கை, சின்ன சின்ன அங்கங்கே ஸ்டெப்பாக போகுது. உள்ளே போய் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இப்போ தான் ஆக்சுவலாக கிளம்பும்போது தண்ணி ஆகணும், சரியான தண்ணி தாங்க வேறு. சரி ஓகே, நான் வந்து இங்கே அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. ஸோ ஏதாச்சுன்னா நான் அப்படியே கண்டினியூவாக போட்டு விட்றேன் கிளிப்பில். ஸோ அவ்வளோதான். வந்து போகும்போது எதாவது ஒரு இடத்துல நிறுத்தி இந்த ட்ராவலோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேன். ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக காலையில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. அது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இது வேணால் வரலாங்க. அதுக்கு டிக்கெட்டு போகிறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் டிக்கெட்டு போட்டு போனோம்னா இதே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது நல்லா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஆழமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது ஆமாம், இதுக்கு அந்த இது போட்டு தான் கரெக்டாக அந்த சுற்றி இங்கே குளிக்கிற நல்லாயிருக்கும். வேணால் அங்கே இருக்காங்க, அங்கே பண்ணுற அங்கே பார்க்குறதுக்கு அது என்ன இருக்கணும்னா இங்கே வந்து பண்ணலாம். என்னது அங்கே பாருங்கள், போட்டிங் போகிறாங்க பாருங்கள். எங்கேயோ வராங்க போட்டிங்க. செம்ம அழகாக இருக்குங்க இதுவே. அங்கே பார்க்குறதுக்கு இங்கே பார்க்கலாம். அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதோட இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அங்கே கொடுக்குற காசில் இங்கே வந்து இங்கே போட்டிங் பண்ணிட்டு போங்க. இதே நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ கைஸ் நான் வந்து உனக்கு சொல்லியிருந்தேன்ல, இந்த எப்படி என்னது அது ட்ராவல் இந்த ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன்ல, இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ரோடை அப்படியே கொஞ்சம் திருப்பி காட்டேன். அந்த ரோடை இதுதான் பார்த்தீங்கன்னா ரோடு. இதோட மோசமாக இருக்குது ரோடு. இது எவ்வளோ பரவாயில்ல வந்த ரோட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இருக்குது.
இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்துட்டுருந்தோம். கரெக்டாக ஒரு 60+ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ மட்டுமே 60+, டவுன் வந்து ஒரு 60+, டோட்டலாக சேர்த்து ஒரு 130க்கு மேலே வந்துடும். 135 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வந்துட்டோம். இங்கே அது ஃபால்ஸோட பேர் நான் சொன்னேன், பீமன் ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸோட பேர் வந்து பீமன் ஃபால்ஸ் தான். நீங்கள் வேணால் இங்கே வரதா இருந்தீங்கன்னா, வீடியோவை பார்த்து வரதா இருந்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்காங்க. பெருசாக வேறு எதுவும் இல்லை. கால் வேறு வலிக்குது வண்டி ஓட்டுனது. பெருசாக வேறு எதுவும் அந்த ஃபால்ஸில் இல்லை. வீடியோவில் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான் இருக்கா. நானும் எங்கள் பெட்ரோல் பங்கில் ஒரு அண்ணன் கிட்ட விசாரித்தேன், எப்படி ஃபால்ஸில் தண்ணி நிறைய வருமானு கேட்டால், தண்ணிலாம் நிறைய வராது, இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அக்டோபர். இது வந்து அக்டோபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் மேபி ரெய்னி சீசனில் வந்து பார்க்குறதுனா பாருங்கள். ஆனால் ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காலேஜுக்கு மேலே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 46 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது இங்கேருந்து. இன்னும் கரெக்டாக சென்டரில் இருக்கும். வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் கரெக்டு தானே? ஆக்சுவலாக இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இது வரும் கைஸ். இது வந்து இந்த லிமிட் வந்து நாங்கள் இப்போ வந்து வேலூருக்கு போயிட்டுருக்கோம். அந்த வேலூர் சைடாக யாராச்சும் இங்கே வந்தீங்கன்னா இந்த ரோடு வந்து எடுக்காதீங்க, வேறு எதனா ரோடு எடுத்துக்கோங்க. இந்த அமிர்தி வழியாக வந்தோம். அமிர்தி வழியாக நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க. வேறு வழியில் நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் வந்தாகணும். மேபி வேறு எதனா ரோடு இருந்தால் நீங்கள் வேறு ரோட்டில் எங்கன்னா போங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெறுப்பாவது வண்டி ஓட்டுறதுக்கே. மேக்ஸிமமாக 30 தான் மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும். ரோடு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சுற்றி இடம் நல்லா இருக்குது. ரோடு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரியே தயவு செஞ்சு காலையில் இயர்லியாக கிளம்பி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க. ஏன்னா இது வந்து பக்காவான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. நீங்கள் வந்து ஒரு 5 o'clock இங்கே வந்து கிளம்புற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வெளியே வரத்துக்கு ஒரு 6:30 to 7 ஆயிரும் நீங்கள் பொறுமையாக வரத்துக்கு. அந்த மாதிரி வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பாக தான் இருக்கும். ரோடு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இடம் பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக பாம்புங்களாம் வரும். ஸோ அனிமல்ஸ் ஏதாவது ஸ்க்ராச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சிடென்ட்டாக நிறைய நடக்கும். ஸோ அதால் நீங்கள் வந்து இயர்லியாக வாங்க. இங்கேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டு போயிருங்க. ஃபால்ஸில் குளிக்கிறதா இருந்தீங்கன்னா எந்த ஸ்விம்மிங் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸ்விம்மிங் தெரியலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் தூரமாக ஏதாச்சும் ஆழமாக இல்லை அதிகமாக பார்த்து குடிங்க. ஸோ பெருசாக வேறு எதுவும் இல்லை கைஸ். இதை பற்றி வரதா இருந்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பார்க்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வந்துட்டு போங்க. பெரிய அளவுலலாம் இல்லை, ஓகேன்ற அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வரலாம். ஃபால்ஸ் பார்க்கணும், ஃபால்ஸ் வந்து நேரில் பார்க்கணும். கிட்ட இங்கே வேலூர் சரௌண்டிங்கில் அது மாதிரி திருவண்ணாமலை சரௌண்டிங்கில் எங்கேயா இருந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டு போங்க. ஃபால்ஸோட பேர் வந்து பீமா ஃபால்ஸ் தான் ராதி. ஆமாம், பீமா ஃபால்ஸு. ஓகே கைஸ், அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ ரோடு மட்டும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். நான் ஆக்சுவலாக இந்த வரும்போதே இந்த vlog வந்து எடுக்க வேண்டியது. நான் வந்து சரி ஓகே எடுத்துக்கலாம், நான் கேஸ்லாம் எடுத்து வச்சேன். சரி பரவாயில்ல, இங்கே தானே இருக்க போகுது, போயிட்டு வந்தோம்னா நினச்சி போனால் இது அவ்வளோ தூரம் இருக்குது. கேஸும் எதுவும் எடுக்கல, வெறும் ஹெல்மெட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். கேமரா எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஐஃபோனில் தான் ஷூட் பண்ணிருக்கோம் இப்போவே. ஸோ அதால் தான் வரும்போது மோட்டோ vlog வந்து எடுக்கல. ஸோ ஆனால் ரோடு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. மோட்டோ vlog வந்து ஃபுல்லாக புலம்பிட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் வந்து வரதாக இருந்தால் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் பாய் சைனிங் ஆஃப். இன்றைக்கி அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2nd of October வந்து இந்த vlog வந்து ஷூட் பண்ணிருக்கோம். இதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல வேண்டியது இப்போ தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி காந்தி ஜெயந்தி கைஸ். ஸோ பை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.